எக்ஸாம்பிள் 1.7ல் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன்டூ டெசிமல். இந்த ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/1. இதை நம்ம டெசிமல் நம்பரில் எழுதணும். கீழே இருக்கிற நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டினாமினேட்டரை 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ கன்வெர்ட் பண்ணால் டெசிமலாக எழுதிடலாம். ஓகேங்களா? கீழே இருக்கிற நம்பர் நான் 10ஆக எழுத போகிறேன். 100ஆகவும் எழுதலாம், 1000ஆகவும் எழுதலாம். அது உங்கள் இஷ்டம் தான். எப்படியா இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அதை நான் 10ஆக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மேலேயே சேர்ந்து அதே ஆப்ரேஷனை பண்ணணும் இல்லையா? அப்போ தான் இந்த நம்பரோட ஒரிஜினாலிட்டி போகாது. அப்போது 2 × 3 6, 5 × 2 10. வச்சுங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஜீரோவுக்கு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது இங்கே 6 இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இல்லையா? ஒரு ஜீரோனா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளோதான் நம்பர். இங்கே பாருங்கள், 2 ஜீரோ இருக்குது இல்லையா? அப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 2 ஜீரோ இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, இன்னொரு நம்பருக்கு 50ல் நான் ஜீரோ போட்டுக்கிறேன். அப்போது 2 நம்பர் வந்துருச்சு, புள்ளி வச்சுக்கணும். சரிங்களா? இதுவும் எக்ஸாம்பிள் 1.8ல் ரைட் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஸ் டெசிமல். டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. 2/5 என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டரை 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ மாற்றணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை 10ஆக மாற்ற போகிறேன். மாற்றணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மேலேயே சேர்ந்து பண்ணணும் இல்லையா? அப்போ 2 × 2 4, 5 × 2 10. ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே ஏற்கனவே 4 இருக்குது, அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுட்டேன். செகண்ட் சம்மு 3/4. இப்போது கீழே இருக்கிற நம்பர் என்ன சொல்லியிருக்கேன், 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ இதை 10ஆக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஆனால் 100ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி, 25ஆல் பெருக்கலாம். இப்போ 25ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் நம்பரை மேலேயும் அதே ஆப்ரேஷன் தான் பண்ணணும் இல்லையா? பண்ணும்போது மேலே 75 ஆகிடும். 3 × 25 75, 4 × 25 100. இப்போ பாருங்கள், மேலே 75 இருக்குது, கீழே 2 ஜீரோ இருக்குது இல்லையா? அப்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு நம்பரும் ரெண்டாவது ஜீரோவுக்கு 2 நம்பரும் போயிடுச்சு. 2 ஜீரோவுக்கு 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். தேர்ட் சம்மு 9/1000. இது ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? 9 எழுதிக்கிறோம். இங்கே மொத்தம் 3 ஜீரோ இருக்குது இல்லையா? அப்போ 3 நம்பரு, ஆனால் இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிங்க, இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிங்க. 3 ஜீரோவுக்கு 3 நம்பர், இப்போ புள்ளி. சரிங்களா? ஃபோர்த்து சம்மு 1/50. இப்போ 1/50 அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை 10ஆவோ 100ஆவோ கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண 100 ஆகிடும், மேலேயும் 2ஆல் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1 × 2 2, இங்கே 100. அப்போ வெறும் நம்பர் மேலே இருக்குனது 2 இருக்குது, கீழே 2 ஜீரோ இருக்குது, 2 நம்பர் இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. அப்போ 2 நம்பர் தள்ளி பண்ணணும், புள்ளி வைக்கணும். அப்போது இன்னொரு நம்பர் இல்லாதனால ஜீரோ போட்டுக்கிறேன், புள்ளி. ஃபிஃப்த்து சம்மு 3 1/5. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக மாதிரி தெரியும். இதை 2 வகையாக எழுதலாம். அந்த சம்மை நான் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதிடுறேன். இங்கே 3 தனி இன்டிஜராக இருக்குது, இது ஃப்ராக்ஷன் ஆகுது இல்லையா? மிக்சட் ஃப்ராக்ஷன் இது இல்லையா? இன்டிஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனு நான் அப்படியே எழுதியிருக்கேன், இன்டிஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இந்த இன்டிஜரை அப்படியே வச்சுங்க, ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். புரியும் நினைக்கிறேன். இன்டிஜர் நம்பர் இது, இது ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன் இது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இன்டிஜரை தனியாக எழுதிக்கிறோம், முன்னாடி இருக்கிற 3 தனியாக எழுதிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ராக்ஷனை தனியாக எழுதிக்கிறேன். இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் கன்வெர்ட் பண்ணணும். பாருங்கள், 2 × 1/5. இப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இது 10ஆக மாறும் பாருங்கள், 2ஆல் பண்ணால் மாறும். அப்போ கீழே ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மேலேயே சேர்ந்து அதே ஆப்ரேஷனை பண்ணணும். அப்போது இது எப்படியா மாறும், 3 + 2/10 ஆகிடும் இல்லையா? அப்படி தானே இருக்குது. 1 × 2 2, 5 × 2 10. அப்போது இது எப்படி அதெல்லாம்
3 ப்ளஸ் 0.2ன்னு எழுதலாம் இல்லையா? அப்படி எழுதலாம் இல்லையா? ஏன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 3.2ன்னு எழுதலாம். தேங்க்யூ.